ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மீண்டுமாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இயேசுவை ஆச்சரியப்படுத்தினதான விசுவாசம் என்கிறதான தலைப்பிலே மத்தேயு 8வது அதிகாரம் வசனம் 5 முதல் 13 வரையிலும் இன்றைக்கு நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நாம் தேவனிடமிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான வாஞ்சை காணப்படுகிறது, ஏக்கம் காணப்படுகிறது. சில நேரங்களிலே நாம் தேவைகளிலே இருக்கிறதான போது ஏதோ ஒரு விதமான குழப்பங்களில், ஏதோ ஒரு விதமான கலக்கங்களில் இருக்கிறதான போது தேவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்கிறதான கேள்விகள் அநேகமாக காணப்படுகிறது. நாம் தேவன் நோக்கி அழுகிறோம், தேவன் நோக்கி புலம்புகிறோம். ஆனால் தேவன் அவருடைய சரியான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை அவர் சந்திக்கிறதான தேவனாக காணப்படுகிறார். மத்தேயு 8வது அதிகாரத்திலே பார்க்கிறதான போது வசனம் 5 13 வரையிலும் ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்திலே கடந்து வந்து தன்னுடைய வேலைக்காரரில் ஒருவன் பலவீனமாகி இருக்கிறான், அவனுக்கு சுகம் உண்டாகத்தக்கதாக இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசுவும் அந்த வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்கிறதான இந்த சம்பவம் தான் இந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நூற்றுக்கு அதிபதியினுடையதான வேலைக்காரன் சுகம் அடைகிறதற்கு இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்தான் என்கிறதான காரியங்களையும், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாமும் என்ன செய்ய வேண்டும் என்கிறதையும் இந்த பகுதியிலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டு தியானிக்க போகிறோம். இந்த சம்பவம் ஒரு மிகவும் வித்தியாசமான ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. இந்த நூற்றுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் அவன் ஒரு யூதர் அல்லாத ஒரு மனிதனாக காணப்படுகிறான். இயேசுவை அந்த அளவிற்கு அறியாததான ஒரு மனிதனாக காணப்படுகிறான். ஆனால் தேவ ஜனங்களை நேசித்ததான ஒரு மனிதனாகவும் இவர் காணப்படுகிறார். மத்தேயு 8 வருகிறதான போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தை முடித்து, அதாவது 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரையிலும் ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ வேண்டும், தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி காத்து கொள்ள வேண்டும், எப்படி அவன் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற எல்லா காரியங்களையும் தன்னை பின்பற்றினதான ஜனங்களுக்கு அவர் சொல்லி முடித்துவிட்டு இயேசு கிறிஸ்துனுடையதான அந்த அதிகாரத்தை பற்றி முழுவதுமாக பேசினதற்கு அப்புறமாக இந்த அதிகாரத்திலே இயேசுவின் அதிகாரத்தை பயன்படுத்தி பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதை பார்க்க முடியும். முதலாவது பகுதியிலே பார்க்கும்போது ஒரு குஷ்டரோகிக்கு இயேசு சுகத்தை கொடுக்கிறார். அப்புறமாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற இந்த பகுதியிலே நூற்றுக்கு அதிபதியினுடையதான வேலைக்காரனுக்கு இயேசு சுகத்தை கொடுக்கிறார். இன்னும் பிற்பாடாக வருகிறதான போது இயேசு காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். வியாதியஸ்தர்களையும் பிசாசின் பிடிகளில் இருக்கிறவர்களுக்கும் இயேசு சுகத்தை கொடுக்கிறார் என்று இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். நூற்றுக்கு அதிபதி யார் அப்படி என்று பார்க்கும்போது அவனுக்கு கீழாக 100க்கும் அதிகமான சேவகர்கள் காணப்படுவார்கள். இவர்கள் எல்லாருக்கும் அதிகாரியாகவும் தலைவனாகவும் இந்த மனிதன் காணப்படுகிறான். இவர் ரோமர்களுக்கிடையே வேலை செய்கிறதன் காரணமாக அநேக யூதர்கள் ஒருவேளை இவனை வெறுத்திருப்பார்கள், ஒதுக்கி இருப்பார்கள். ஆனால் இவர் வாழ்ந்ததான அந்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே மிகவும் மரியாதை பெற்றவனாகவும் மிகவும் கனம் பெற்றவனாகவும் ஒரு மனிதனாக காணப்படுகிறார். இதே பகுதியை நாம் லூக்கா 7வது அதிகாரம் வசனம் 1 10 வரையிலும் லூக்கா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே தெளிவுபடுத்துகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் இந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமடைபடியாக என்ன செய்தார் என்றால், முதலாவது இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்திலே கடந்து வந்ததை பார்க்க முடியும். வசனம் 5 சொல்லுகிறது, இயேசு கப்பர்நாகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் இயேசுவிடத்திலே வந்து, இயேசு அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட இருக்கிறதான ஜனங்கள் எல்லாருமே இப்போது கப்பர்நாகூமிலே காணப்படுகிறார்கள். இப்போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் இயேசுவிடத்திலே கடந்து வருகிறவனாக காணப்படுகிறான். பிரியமான தேவ ஜனங்களே, நாம் தேவனிடத்திலே கடந்து வர வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் தேவைப்படுகிறதா, பலன் தேவைப்படுகிறதா, அற்புதங்கள் தேவைப்படுகிறதா, அதிசயங்கள் தேவைப்படுகிறதா, நாம் இயேசுவிடத்திலே முதலாவதாக கடந்து வர வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது. இந்த மனிதனுக்கு அதிகாரம் காணப்படுகிறது. இவன் சொல்லுகிறதான வேலைகளை செய்கிறதற்கு அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் வேதத்திலே பார்க்க முடியும், மத்தேயு சொல்லுகிறார், இந்த மனிதன் இயேசுவிடத்திலே கடந்து வந்தான் என்று பார்க்க முடியும்.
நாம் இதோடு கூட ஒத்து போகிறதான லூக்கா 7வது அதிகாரத்திலே பார்க்கிறதான போது, லூக்கா 7வது அதிகார வசனம் 3 பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த 100க்கு அதிபதி அவர் நேரடியாக கடந்து வரவில்லை, ஆனால் தன்னுடைய மூப்பர்களை இயேசுவிடத்திலே அனுப்பி தன்னுடைய வேலைக்காரன் வியாதிஸ்தனாக இருக்கிறான் என்கிறதை பற்றி சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய மூப்பர்களை அனுப்பினதாக நாம் பார்க்க முடியும். இந்த 2 பகுதியுமே, அதாவது இந்த மத்தேயுவும் லூக்காவும் ஒரே பகுதியையும் ஒரே சம்பவத்தையும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆனால் சற்று வித்தியாசமான முறையிலே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு சொல்லுகிறார் இந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்திலே கடந்து வந்தார் என்று, ஆனால் லூக்கா சொல்லுகிறார் இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய மூப்பர்களை இயேசுவிடத்திலே அனுப்பினார் என்று. இரண்டும் ஒரே வகையான காரியங்கள் தான், ஆனால் லூக்கா அதை மிகவும் விவரித்து சொல்லியிருக்கிறார், எப்படி இந்த 100க்கு அதிபதி இயேசுவை அணுகினார் என்று. ஆனால் மத்தேயு சொல்லும்போது சொல்லுகிறார் ஒரே வார்த்தையிலே இந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்திலே கடந்து வந்தார் என்று சொல்லுகிறார். முன்னோர் காலகட்டத்திலே அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்கள் தங்கள் இன்னொரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய வேலையின் கீழாக இருக்கிறதான மூத்த வேலையாட்களையோ அல்லது அவருக்கு கீழ் இருக்கிறதான தலைவர்களையோ அனுப்புகிறது ஒரு சாதாரணமான நிகழ்வாக இருக்கிறது. இப்போது லூக்கா தான் எழுத போகிறதை மிகவும் தெளிவாக அறிந்து கண்டு படித்து அதை விவரித்து சொல்லுகிறார், தன்னுடைய மூப்பர்களை அனுப்பினார் என்று சொல்லி. ஆனால் மத்தேயு இந்த 100க்கு அதிபதி தான் கடந்து வந்தார் என்று சொல்லுகிறதான போது இந்த ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்க போகிறது. இந்த மூப்பர்கள் இயேசுவிடத்திலே வருகிறதான போது கூட அவர்கள் 100க்கு அதிபதியை தான் அவர்கள் ரெப்ரசன்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த மத்தேயு நேரடியாகவே இயேசுவிடத்திலே இந்த 100க்கு அதிபதி வந்தான் என்று சொல்லி இருக்கிறது. எப்படியானாலும் இந்த இரண்டுமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு பாடம். இந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்திலே கடந்து வர வேண்டும், இயேசுவை அணுக வேண்டும். இயேசுவிடத்திலே கடந்து வந்தால் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்கிறதான ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் அந்த மனிதனுக்கு இருக்கிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்திலே வருகிறதான போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். யோவான் 6:37 சொல்லுகிறது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறவர்களாக இல்லை. அநேக வேளைகளிலே நாம் தேவைகளிலே இருக்கிறதான போது நாம் ஜனங்களை நாடி ஓடுகிறோம், பணத்தை நாடி ஓடுகிறோம், மனிதர்களுடையதான அறிவையும் மனிதர்களுடையதான ஆலோசனைகளையும் நாம் நாடி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த 100க்கு அதிபதியினுடையதான காரியம், இந்த சம்பவம் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், மற்றவைகளை எல்லாமே விட்டுவிட்டு ஒருவேளை மிகவும் வலுவான நிலைமையிலே நாம் காணப்படலாம், ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம், ஆனாலும் முதலாவது நாம் தேவனை தேட வேண்டியதும் தேவனிடத்திலே கலந்து வர வேண்டியதும் அது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இரண்டாவதாக இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்னவென்று சொன்னால், 100க்கு அதிபதி இயேசுவிடம் வந்தது மாத்திரமல்ல, இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளுகிறார். தன்னுடைய தேவைகளுக்காக இயேசுவிடத்திலே வைக்கிறதை பார்க்க முடியும். வசனம் 6, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்க முடியும். ஒரு மிகவும் அழகான ஒரு காரியத்தை நாம் இதில் கண்டு கொள்ளலாம். என்னவென்று சொன்னால், இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய விருப்பத்திற்காக, தன்னுடைய அற்புதத்திற்காக இந்த இயேசுவிடம் வரவில்லை. தன்னோடு கூட இருந்ததான ஒரு மனிதனுடையதான சுகத்திற்காக இயேசுவிடத்திலே இதிலே வந்ததாக நாம் பார்க்க முடியும். அதாவது அது கற்றுக் கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், இந்த 100க்கு அதிபதி, அதாவது இயேசுவை அறிந்து கொள்ளாத ஒரு மனிதன் தன்னிடத்திலே வேலை செய்கிறதான ஒரு மனிதனை மிகவும் நேசித்து அவரை கண்காணித்ததான ஒரு மனிதனாக நாம் இதிலே பார்க்க முடியும். லூக்கா 7வது அதிகாரம் வசனம் 2 இந்த பகுதியில் சொல்லும்போது சொல்லுகிறார், ஏன் இந்த வேலைக்காரனுக்காக இந்த 100க்கு அதிபதி இயேசுவை அணியிருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வேலைக்காரன் 100க்கு அதிபதிக்கு பிரியமான வேலைக்காரனாக காணப்படுகிறான் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டியது, ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டியது மிகவும் அவசியம். பிலிப்பியர் 2:4 சொல்லுகிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கலாத்தியர் 6:2 சொல்லுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடையதான பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
லூக்கா 10வது அதிகாரத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல சமாரியனுடையதான ஒரு சம்பவத்தை, ஒரு கதையை நாம் அதிலே பார்க்க முடியும். அந்த சமாரியன் விழுந்து கிடந்ததான ஒரு மனிதனுக்கு அவனை மிகவும் நேசித்து அவனை கண்காணித்து அவனுடைய தேவைகள் எல்லாம் அவன் கட்டினவனாக காணப்பட்டான். ஆனால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறதான ஆசாரியர்கள், லேவியர்கள் அந்த வழியாக கடந்து செல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் இவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிறதான எண்ணம் இவர்களுக்கு வரவில்லை. பிரியமானவர்கள், இன்றைக்கு நாம் தேவனை பின்பற்றுகிறோம், இயேசுவின் வழியில் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் காட்டினதான காரியங்களை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது ஏதோ ஒரு கடமைக்காக நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லி நாம் வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறதான ஜனங்களை நேசிக்கும் வண்ணமாகவும் அவர்களை கவனிக்கும் வண்ணமாகவும் அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்று சொல்லுகிறது உண்மையாகவே இரக்கத்தை காண்பித்து மற்றவர்களை நேசிக்கிறதான ஒரு தன்மையாக காணப்படுகிறது. மூன்றாவதாக நாம் இதிலே கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், வசனம் 8 பார்க்கும்போது 100க்கு அதிபதி இயேசுவிடம் தன்னுடைய மனத்தாழ்மையை காண்பித்தவராக இருக்கிறார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த 100க்கு அதிபதி யார்? மிகவும் உயர்ந்தவன், மிகவும் செல்வாக்கு நிறைந்த மனிதர், மிகவும் மரியாதைக்குரியதான ஒரு மனிதர். ஆனால் இப்போது அவர் சொல்லுகிற, ஆண்டவரே, இந்த அளவிற்கு செல்வம், இந்த அளவிற்கு வேலைக்காரர்கள் எனக்கு கீழாக இருக்கிறார்கள், ஆனாலும் நீர் என்னை விடவும் மிகவும் உயர்ந்தவர், நீர் என்னை விடவும் மிகவும் மேலானவர், நீர் சகல அதிகாரத்தையும் கொண்டிருக்கிறதான தேவன், நீர் சர்வத்தையும் உருவாக்கினதான தேவன், நீர் என் வீட்டிற்கு வருகிறதற்கு நான் தகுதியற்றவன், எனக்கு தகுதி கிடையாது நீர் என்னுடைய வீட்டிற்கு வருகிறதற்கு. எனவே நீர் ஒன்று செய்யும், ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று இந்த 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். 100க்கு அதிபதியினுடையதான் அந்த தாழ்மை குணத்தை பாருங்கள். அவர், ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லவில்லை, அல்லது நான் இதற்கு தகுதியாக இருக்கிற எனக்கு இதை செய்யும் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் தகுதியற்றவன் நீர் என்னுடைய வீட்டிற்கு வருகிறதற்கு. நீங்களும் நானும் நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே கலந்து வருகிறதான போது நம் மனத்தாழ்மையை அணிந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா 18வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் இயேசுவை வேண்டும்படியாக கடந்து செல்லுகிறார்கள். பரிசேயன் தன்னை புகழ்த்தி பேசி ஜெபிக்கிறான், ஆனால் ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது அந்த ஆயக்காரனுடையதான ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாக தேவ சமூகத்திலே கடந்து வருகிறதான போது தேவன் நம்முடைய விண்ணப்பங்களையும் கேட்டு நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி. தேவன் நம்முடைய சாதனைகள், கல்வி, செல்வம் அல்லது சமூக அந்தஸ்தை கண்டு பிரமிப்பது இல்லை, அவர் ஆச்சரியப்படுகிறது இல்லை. அவர் நம்முடைய மனத்தாழ்மையுள்ள இருதயத்திற்கே அவர் பதிலளிக்கிறதான தேவனாக இருக்கிறார். நாம் கிறிஸ்துவிடம் வரும்போதெல்லாம் மனத்தாழ்மையுடன் அவரை சார்ந்திருக்கும் மனப்பான்மையுடனும் வர வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவுடையதான அதிகாரத்தை மிகவும் தெளிவாக அவன் அறிந்து புரிந்து கொண்டவனாக இருக்கிறார். வசனம் 8 மறுபடியுமாக நாம் 9 படிக்கிறதான போது சொல்லுகிறது, 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவரை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் அவன் செய்கிறவனாக இருக்கிறான். உண்மையாக தேவனை விசுவாசிக்கிறதான ஒரு மனிதன் அவருடைய அதிகாரத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்துகிறவனாக காணப்படுவான். 4வதாக நாம் கற்றுக்கொள்கிறது என்னவென்று சொன்னால், வசனம் 8 அதே வசனம் சொல்லுகிறது, 100க்கு அதிபதி தனது உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்கு வர தகுதி அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னீர் என்றால் அவன் சொஸ்தமாவான். உம்முடைய வார்த்தையில் வல்லமை உள்ளது, உம்முடைய வார்த்தையில் சுகம் உள்ளது,
உம்முடைய வார்த்தை விடுவிக்கிறதான வார்த்தை. எனவே நீர் இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் அவன் இருக்கிறதான இடத்திலே அவன் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி. பிரியமான தேவ ஜனங்களே, தேவனுடையதான வார்த்தை வல்லமையுள்ளதான வார்த்தை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கிறதாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தையை நீங்களும் நானும் உண்மையாக விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். தேவன் அது நீதியாக எண்ணினதான தேவனாக காணப்படுகிறார். விசுவாசம் என்று சொல்லுகிறது இயேசுவை நம்புகிறது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபங்களுக்கு தாமதமாக பதில் வருகிறதான போதும் அதையே நாம் சார்ந்திருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக மாறுகிறதான போதும் அவரையே நான் நம்பிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜெபங்களுக்கான பதிலை நாம் காண முடியாததான போதும் அவருக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறதான ஒரு தன்மையாக நாம் காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இதை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். தேவனிடத்திலே கடந்து வர வேண்டும், தேவனிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும், மனத்தாழ்மையை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும், பிறரை நாம் நேசிக்கிறவர்களாகவும் பராமரிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். உண்மையான விசுவாசத்தை அவர் மீது நாம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடையதான பதிலை பாருங்கள். வசனம் 7 சொல்லுகிறது, இந்த மனிதன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்ட உடனே இயேசு சொல்லுகிறார் வசனம் 7, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். பிரியமானவர்களே, நாம் இயேசுவிடம் வருகிறதான போது இயேசு நம்மிடம் கடந்து வருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் இயேசுவை விட்டு மிகவும் தூரம் போய் இருக்கிறோமே என்று சொன்னால் அவர் நம்மிடம் வர முடியாத அளவிற்கு அநேக விதமான தடைகளை நாம் ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே யாராவது இருக்கிறோம் என்று சொன்னால் அவரிடம் கடந்து வர வேண்டும். அவரிடம் கடந்து வரும்போது அவர் நம்மிடம் கடந்து வருகிறவர். இரண்டாவது பாருங்கள், அந்த 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். வசனம் 10 11 வரையிலும் பார்க்கும்போது இயேசு இதை கேட்டு, எதை கேட்டு? இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே, எனக்கு கீழ் இருக்கிறதான வேலைக்காரர்கள், சேவகர்கள் நான் சொல்லுகிறதான வேலையை செய்கிறார்கள். ஒருவனை போ என்றால் அவன் போகிறான், வா என்றால் வருகிறான், எதை சொன்னாலும் அவர்கள் எனக்கு செவி கொடுக்கிறார்கள் என்கிறதான இந்த வார்த்தையை கேட்ட போது ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் பாருங்கள், இயேசு ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை இதில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், இயேசுவை பின்பற்றுகிறதான சீடர்கள், இயேசுவை பின்பற்றுகிறதான மிகவும் அதிகமான ஜனக்கூட்டம், இவர்கள் எல்லாருமே இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அந்த அளவிற்கான விசுவாசத்தை இன்னும் இயேசுவின் மீது வைக்காதவர்களாக இருக்கிறார்கள். இந்த 100க்கு அதிபதி சொன்னதான இந்த வார்த்தைகளை கேட்ட போது இயேசு மிகவும் ஆச்சரியப்படுகிறார். என்னை பின்பற்றுகிறதான, அவர்கள் பிறந்ததிலிருந்தே யூதர்கள் என்று சொல்லி, இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி வாழுகிறதான இந்த ஜனத்திற்குள்ளும் இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லு. அதாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆபிரகாமுக்கும், ஈசாக்கும், யாக்கோபுக்கும் பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர்கள் தான் எங்களுடைய முற்பிதாக்கள் என்று சொல்லி தங்களை பெருமைப்படுத்துகிறார்கள். ஆனால் முழு இருதயத்தோடும் தேவனை பின்பற்றாமல், முழு இருதயத்தோடும் தேவனை விசுவாசியாமல் இருக்கிறார்கள். ஆனால் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜனங்கள் வந்து இந்த தேவனை பின்பற்றி தேவனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று இயேசு இதில் சொல்லுகிறார். இந்த கிழக்கிலும் இருந்து மேற்கிலும் இருந்தும் என்று சொல்லும் போது முழு உலகத்தில் இருந்தும் யூதர்கள் அல்லாத ஜனங்கள், புறஜாதிகள் என்று தள்ளப்பட்டதான ஜனங்கள் இயேசுவிடத்தில் கடந்து வருவார்கள், இயேசுவை விசுவாசிப்பார்கள். ஆனால் உங்களுடைய விசுவாசம், நீங்கள் விசுவாசிக்கிறோம் என்று கீழே தள்ளி போகிறதாக இருக்கிறது என்று இயேசு இதில் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக இயேசுடையதான பிரதியுத்தரத்தை பாருங்கள். வசனம் 13 அவர் சொல்லுகிறார், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த விசுவாசத்தை பார்த்து இயேசு இந்த வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவன் என்று சொல்லி சபைக்கு வந்துவிட்டு கடந்து செல்லுகிறதாக இருக்கிறதா, அல்லது முழுமையாக இந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்கிறதை நாம் புரிந்து கொள்ளுகிறதான போது அவரை முழுமையாக நம்பி நேசித்து அவரிடத்தில் நாம் கடந்து வர ஆரம்பிப்போம். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கிறதான பாடம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றிற்காகவும் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவிடத்திலே கடந்து வாருங்கள். பிறர் மேல் அன்பும் அக்கறையும் காட்ட வேண்டியது
மிகவும் அவசியம். மனத்தாழ்மையான இருதயத்தோடு இயேசுவிடத்தில் கடந்து வாருங்கள். ஆண்டவராகிய இயேசுவை முழுமையாக விசுவாசியுங்கள். பதில் காணாத போதும் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நம்புங்கள். விசுவாசிக்கிற அனைவரையும் இயேசு தம்மண்டையிலே சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அந்த 100க்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் கடந்து வந்து விண்ணப்பித்து தன்னை தாழ்த்தி முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக அற்புதத்தை பெற்றுக்கொண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை முழுமையாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தர் அவரை முழுமையாக விசுவாசித்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறதற்கான கிருபையும் அவர் கொடுப்பாராக. அப்படி கொடுக்கிறதான போது அவரிடத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு வாய்ப்பாக அமையும். ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில், அது எப்படிப்பட்டதான இடத்தில் இருந்தாலும் சரி பரவாயில்லை, கர்த்தர் உங்களை கண்ணோக்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், அவரிடத்திலே கடந்து வாருங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவரிடத்திலே உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறதான தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.